எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இது உங்கள் பிராக்ரசி ஹோம் மேக்கர் சேனல். வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. அப்படிப்பட்ட 90 கிட்ஸுங்க நாம. ஆனால் இந்த காலத்து கிட்ஸ் இருக்குங்களே, கொஞ்ச நேரம் வெயில போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவள்தான் நாக்க தொங்க போட்டு வராங்க. அதை சமாளிக்கிற மாதிரி ரெசிபிங்க. இந்த மோரை மட்டும் அப்படியே கலக்கி சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வைங்களேன், சூப்பராக அப்படி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதில் ஒன்றுமே இல்லைங்க, நம்ம காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறமா கட்டியான தயிர் 1.5 கரண்டி போட்டு, அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தண்ணியில் அடித்து குடிச்சு பாருங்களேன். அப்படி குடிக்கிறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கங்கே கடிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெள்ளரிக்காய், கொஞ்சமாக பூந்தி இதெல்லாம் போட்டு கொடுங்களேன். அப்படியே மோர் காலி ஆகிறதே தெரியாதுங்க. கண்டிப்பாக இந்த காலத்து பசங்களுக்கு அந்த காலத்து மோரை கண்டிப்பாக நீர் மோர் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த நீர் மோரை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. என்ன வெயில் அடித்தாலும் சமாளிப்போம்ல.